ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகம். யஜ்ஞசிக்ஷாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குருசத்தம. யஜ்ஞசிக்ஷாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குருசத்தம. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? குருசத்தம, அதாவது குரு வம்சத்தில் பிறந்தவனே, சிறந்த வில்லாளியே அர்ஜுனா அப்படின்னு அவனை கூப்பிட்டுட்டு யஜ்ஞசிக்ஷாமிருத புஜா, யஜ்ஞம் செய்து எஞ்சிய இன்னமுதை உண்ணுபவர்கள் எவரோ பிரம்ம சனாதனம் அழிவட்ட பிரம்மத்தை யாந்தி அடைகின்றனர். அவ்வாறே யஜ்ஞமில்லாதவர்க்கு யஜ்ஞமில்லாதவர்க்கு அயம் லோகா, இந்த உலகத்திலேயே நாஸ்தி இல்லை. மேலும் அந்யஹா குதஹா, வேறு உலகம் கிடைப்பதென்பது எங்கனம் அப்படின்னு கேட்குறார். அதாவது அர்ஜுனனை கூப்பிட்டு யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா, யஜ்ஞத்தில் யாகத்தில் ஹவிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்து முடித்து யஜ்ஞம் செய்து எஞ்சிய இன்னமுதை உண்ணுவோர்கள் எவரோ, மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் பிரம்மசனாதனம் அழிவற்ற பிரம்மத்தை அடைகின்றனர். அப்புறம் யாந்தி என்றால் அடைகின்றனர். மேலும் அயஜ்ஞஸ்ய, அந்த யஜ்ஞம் இல்லாதவர்களுக்கு அயம் லோகா, இந்த உலகே நாஸ்தி, அயம் லோகா அஸ்தி, இந்த அஸ்தின்னு சொன்னால் இருக்குது, அயம் லோகா நாஸ்தி, இந்த உலகமே இல்லை. அவ்வாறு இருக்க அந்யஹா குதஹா, வேறு உலகங்கள் பற்றியும் வேறு அடைதல் பற்றியும் எங்கனம் கூறுவ முடியும் அப்படின்னு கேட்குறார். அந்யஹா குதஹா, வேறு உலகங்கள் பற்றி அடைவதற்கும் எதை பற்றி எங்கனம் கூற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் கேட்குறார். அதாவது இந்த உலகு அப்படின்னு சொல்கிறது என்ன? அறம்பொருள் இன்பம், இது மூன்றும். இந்த உலகத்தில் செய்யக்கூடியது என்ன? தர்மத்தை அனுசரிக்கணும், பொருள் ஈட்ட வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இதாவது தர்ம வழியில் செய்யப்பட்ட செயல்கள் அதற்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இன்பம் நல்கும். அந்த அத்தகைய இன்பத்தை அனுபவிப்பது ஏற்புடையது. அப்புறம் பொருள் ஈட்ட வேண்டும் என்றாலும் அதற்குடைய வழிமுறைகள் தர்மமான முறையில் பொருளை ஈட்ட வேண்டும். வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் இன்ன பிற தொழில்கள் செய்து பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அதன் நியாயமான முறையில் பொருள் ஈட்ட வேண்டும். அங்கனம் பொருள் ஈட்டுவது என்பது ஏற்புடையது. அந்யஹா, வேறு என்பது என்ன? அது இல்லாததுலேருந்து இல்லை, நெகட்டிவ் இல்லை. அந்யஹா, இந்த மூன்றையும் தாண்டி இருப்பது வீடு பேறு. வீடு பேருன்றது என்ன? மோட்சம். அறம்பொருள் இன்பம் மூன்றிலும் இருக்கிறத காட்டிலும் மாற்றி இருந்ததுன்னா அவர்களுக்கு மோட்சம் என்பது எங்கனம் கிட்டும்? இங்கேயே இல்லை. அந்யஹா நாஸ்தி, இங்கேயே அது என்ன தெரியுமா? யஜ்ஞஸ்ய அயம் லோகா நாஸ்தி, இந்த உலகத்திலேயே அயஜ்ஞம், யஜ்ஞம் செய்யாதவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்க வேண்டிய செயல்கள், கிடைக்க வேண்டிய சிறப்புகள், கிடைக்க வேண்டிய தேவையான அத்தியாவசியங்கள் அதுவே கிடைக்காத பொழுது அஸ்தி இல்லை, நாஸ்தி சொல்கிறார். அயம் லோகா நாஸ்தி, அதுவே இங்கே இல்லை என்றால் அந்யஹா குதஹா, அதான் அந்யஹான்றது வேறு இல்லாதது பற்றி இல்லை. அறம்பொருள் இன்பம் வீடு இல்லவா, வீடு என்பது மோட்சம் எங்கேயாது கிடைக்கும். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா, யஜ்ஞத்தில் மிகுந்த இன்னமுதை, அதாவது மீந்து போயிருக்கே எஞ்சிய இன்னமுதை உண்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும், பிரம்மத்தை அழிவற்ற பிரம்மத்தை அடைய முடியும். ஆனால் அங்கனம் இல்லாத பொழுது அவர்களுக்கு அந்யஹா, வேறு என்பது வீடு என்பது ஆகும். வேறு என்றால் வீடு என்பது ஆகும். அது எங்கனம் கிட்டும் அப்படின்னு பெருமாளே ஒரு டவுட்டு அப்படின்னு அவனை கேட்குறார். அர்ஜுனனை பார்த்து அது எப்படி கிட்டும், இங்கே இருக்கிறதே கிடைக்கலன்னு சொன்னா அப்படின்னு சாதாரணமாக ஒரு கலோக்கியலாக கேட்குறார். அது அவனை பார்த்துட்டு இருக்கான். முதல்ல இதெல்லாம் 4 அத்தியாயம் தானே, நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டதுனால இந்த நிகழ்ச்சியை பொறுத்தன வரைக்கும்
பின்னாடி வரக்கூடிய செய்திகளை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஆனால் இந்த 4வது அத்தியாயம் பெருமாள் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு ஜஸ்ட்டு என்ன தெரியுமா, அப்படியே விஸ்மயித்து பெருமாள் சொல்கிறத அப்படியே பார்த்துன்னு இருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா முடியாதான்னு. ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டாருது. அதனால் இந்த உலகு என்பது அறம்பொருள் இன்பம், அந்யகா என்பது மோக்ஷம், வீடு அல்லது மோக்ஷம் எனப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.